ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் டேக் குக்டா. நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். நிறைய பேர் என்னோடய ஸ்டோரிஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்லாம் போடுறீங்கன்னு சொன்னீங்க, தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு தெரில, எனக்கு தோன்றதை நான் போடுறேன். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா, அதை வச்சு ஏதாவது ஸ்டோரி கிடைக்குமா, கண்டென்ட் கிடைக்குமா சொல்லி அதை வச்சு ஸ்டோரிஸ் போடுறேன்டா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அண்ட் கமெண்ட் பண்ணுறதுக்கும். சரிடா, இன்றைக்கி ஒரு ரெக்வஸ்டட் ஸ்டோரி தான். அவங்க என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா, பாடி கார்ட் டைப்பில் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஒன் திங்க் உங்ககிட்ட நான் கேட்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். நிறையா பேர் வீடியோஸ் கேட்குறீங்கல்லடா, அந்த வீடியோஸில் ரெக்வஸ்டடாக கேட்குறவங்க உங்கள் நேமை நான் மென்ஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி சேர்த்து அதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, அந்த வீடியோவில் உங்கள் பேரையும் நான் சேர்த்து சொல்லுவேன். ஏன்னா நிறையா பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் என் சேனலை நான் எனக்கு மென்ஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வெறும் ஸ்டோரியை மட்டும் சொல்லிடுறீங்க, உங்கள் பேரை சொல்லணுமா சொல்லக்கூடாதா எதுவுமே சொல்லலையா. ஆனால் தான் நான் சரி அவங்க சொன்னதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிடா, இந்த ஸ்டோரி ஒரு ரெக்வஸ்டட் ஸ்டோரி தான். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பாடி கார்ட் டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவங்க யார் டாப்பு பாட்டம்லாம் மென்ஷன் பண்ணல. அதனால் நம்ம டாப்பு டேவாக வச்சுக்கலாம். ஏன்னா நிறையா ஸ்டோரி, முக்கால்வாசி ஸ்டோரியில் இதில் ஃபுல்லாக ஜோங்குக்கே தான் டாப்பு. அதனால் இதில் அவங்க டாப்பாக போட்டுக்கலாம். ஓகேவா? சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சார், உங்களுக்கு பாடி கார்டு நீங்கள் வேணும்ன்ட்டு இருக்கீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்கு பேசிகிட்டு இருக்காரு. என்ன மாதிரி மாஃபியா சார்? இந்த சிட்டிலே நல்ல மாஃபியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள தான் மோஸ்ட்லி புக் பண்ணுவாங்க. இப்போ அவருக்கு ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்போ இருக்காராம் ஒருத்தங்க. நல்ல அந்த ஒர்க் வேணான்னு சொல்லிட்டு அவர் வேணால் நம்ம அப்பாயிண்ட் பண்ணி பார்க்கலாமா, இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜோங்குக் பாட்டு சரி அப்படின்னு சொல்ல. ஜோங்குக் வேறு யாரும் இல்லைடா, அவர் ஒரு கம்பெனியோட சிஇஓ. ஓகேவா? அவருக்கு தனியாக பாடி கார்டு வேணும். ஏன்னா அவர் ஃபேமஸான சிஇஓ. இத்தனை நாளாக அவருக்கு ஒரு பாடி கார்டு இருந்தாங்க. அந்த பாடி கார்டு ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ அவருக்கு ஓரளவு ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு. சார், அவருக்கு ஏஜ் 30 ஆகுதான். ஓ, என்னை விட 1 இயர் தான் பெரியவங்களா? ஓகே சரி சார். அவர் பேர் என்ன சார்? கிம் தயோங் சார். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்கள கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது தயோங் அப்போ தான் அவர் மாசாக இருப்பார். பிளாக் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட். எப்படி அவர் கெத்தாக இருப்பார் இல்லைடா, ஓரளவுக்கு பிளாக் கலரில் பட்டா செம்மையாக இருப்பார்ல, அந்த மாதிரி என்கிட்ட ஆகுறாரு. ஜோங்குக்கு பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகிட்டார் மனுஷன். என்னடா மனுஷன் அப்படி அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு. 30 ஏஜ்னு சொன்னாங்க, மனுஷன் அழகாக இருக்கான். சே, இவனுக்கு கிடைக்க போகிறவங்களாம் கொடுத்து வச்சவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட் மிஸ்டர் தயோங். இல்லை சார் பரவாயில்ல, நான் நினைக்கிறேன். இல்லை சார் நீங்கள் உட்காரலாம். இல்லை பாடி கார்டு ஒர்க் உங்கள் பக்கத்தில் நிற்கணுங்கிறது தான், உட்காரணுங்கிறது கிடையாது. சரி பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க, நான் சொல்கிறேன்ல உட்காருங்க அப்படிங்கும்போது தயவங்க சரின்னு சொல்லிருக்காரு. என்ன உங்களை நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன், என்னை பார்த்துப்பீங்களா 24/7? எனக்கு சில பேர் என்னை கொலை பண்ணுறதுக்கு வார்னிங் அலர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ தட் அதனால தான் என் பக்கத்தில் பாடி கார்டு வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் சார், நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணவங்களும் முக்கால்வாசி பேர் அப்படி தான் சொன்னாங்க. ஓ, நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 6 இயர்ஸ். ஓ, அண்ட் பர்சனலாக உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? கேட்கலாம், கேளுங்க. நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? சிங்கிள் தான். ஓ, ஜோங்குக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி முரடான எவன் கல்யாணமா? சிங்கிளாக தான் இருப்பான். பட் அப்படியே நல்லா இருக்கானே, அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கான். அப்படி சொல்லிட்டு ஜோங்கு தயோங்க ஏதோ டாப் டு பாட்டம் பார்த்துட்டே இருப்பார். ஜோங்குக்கு பார்த்துட்டு நல்லா இருக்கான் அப்படி சொல்லிட்டு சரி நாளைக்கிலேருந்து இந்த மாதிரி வந்துருங்க 24/7 நீங்கள் என்ன தான் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது ஓகே சார் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பாட்டுக்கு இருந்துருப்போம். தயாங்கோட பேக் போஸ்ட்லேருந்து பார்க்கணுமே, அவ்வளோ அழகாக இருக்கார். அந்த நிறைய பேர் இப்போ கண்டினியூஸாக ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாருடா தயாங், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அழகாக இருக்கார். பாடியெல்லாம் ஜிம்முக்கு போய் செம்மையாக இருக்குது. ஜோங்கு பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் தோணிட்டு இருக்கு ஜோங்குக்கு. பட்
இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டார். நெக்ஸ்ட் டே ஆகுது. தயாங்க நல்லா கோட் சூட், பிளாக் கலர் கோட் சூட்லாம் போட்டு வந்துட்டு தயாங்க வந்து ஜோங்குக்கு பின்னாடி நின்றுப்பார். வந்துட்டு இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பார். ஓ சார் குட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்கு பார்த்து சொல்லிட்டு அவன் பாட்டுருப்பான், பின்னாடியே நின்றுட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக ஒருத்தன் வந்து ஜோங்குக்கு வந்து ஜோங்கோட ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன் அவன் வந்து ஜோங்குக்கு மேலே கை போலாம் டக்குன்னு தயங்கி பிடிச்சிட்டு, உங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் எங்கள் சாரை தொடக்க ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்குக்கு பல்லு ஃபுல்லாக வாய் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சிரிச்சுட்டே, இல்லை தயாங் நீங்கள் இல்லை அது ஃப்ரெண்டு தான், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போய் அதே பொசிஷனில் ஜோங்கு பின்னாடி நின்ட்டான். அவன் பாட்டுக்கு, மச்சான் என்னடா அது இப்படி இருக்கான்? ஆமாண்டா என் பாடி கார்டு தான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, நம்ம காய் தான். அவர் தான் அந்த மாதிரி கேட்டிருப்பார். டே என்னடா ஆனால் மனுஷன் இப்படி இருக்கான், சிங்கிளாக கமிட்டடா மச்சான்? எதுக்கு? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான், சிங்கிள். ஓஹோஹோ அப்போ எனக்கு சான்ஸ் இருக்குது. என்ன சான்ஸ் இருக்குது? சும்மா வாயை மூடிட்டு இருக்கியா? அவனுக்கு இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நான் புள்ளப்பூச்சியை நசுக்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரே நசுக்கு தான், நீ செத்துருவ. சும்மா ஓவரா பண்ணாத, பொசசிவ் ஆகாத. ஏன் நான் பொசசிவ் ஆகணும்? இல்லை உன் கண்ணை பார்த்தாவே தெரியுது என்ன இளவில் நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு. கண்டவுடன் காதல் பண்ணிட்ட தானே தெரியுதுல்ல, அப்போ மூடு. ஓ என் மச்சானை பற்றி நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறேனே, இது ரொம்ப தப்பாக இருக்குடா ஜோங்கு, பாடி கார்டே பண்ணுறேன். சரி சரி நடத்து அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்படியே தான் கொஞ்சம் நாள் போயிட்டுருக்கு. ஜோங்குக்குன்னா தயாமலைக்க லவ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஜோங்குக்கும் இல்லை விட்டவே கூடாது, இவனை விட்டவே கூடாது, இவன் ரிசைன் பண்ணுற அளவுக்கு விட்டுறவே கூடாது அப்படியே சொல்லிட்டு இருப்பார். இப்படியே ஒரு 1 இயர் ஆயிரும்டா. ஜோங்கு கீழே தான் தயங்க ஒர்க் பண்ணிட்டுப்பார். ஒரு நாள் என்னாகும், ஜோங்குக்கு வந்து சிஓ ஒர்க்கில் மீட்டிங்கில் இருப்பானா, ஒருத்தன் வந்து தப்பாக பேசிடுவான். தயாங்கு கோவம் ஒரு பட் கண்ட்ரோல் பண்ணிட்டுப்பானா, டக்குன்னு வந்து சட்டையை பிடிக்கிற மாதிரி வந்துட்டான். அப்படி வந்தோடனே தயாங்குன்னா சரி கோந்துருச்சு, பிடிச்சி தள்ளி விட்டானே. ஜோங்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி நின்ட்டான், ஜோங்கு பின்னாடி வச்சுட்டு. ஜோங்கு வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டான். அவனை ஜோங்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. தயாங்கோட ஷூட்டோட இது இருக்கும்லடா கோட்டை, அதை நல்லா பிடிச்சிட்டு நின்றுட்டான் பின்னாடி. இவனுக்கு அறிவில்லை, எந்த இதுக்கு வந்து பிடிச்சிட்டு அடிக்க வர, முதல் லாஸ் பண்ணது உன் கம்பெனி, தேவையில்லாமல் வந்து அவனை பிடிச்சிட்ருக்க. நீ யார்? ஜஸ்ட் ஒரு பாடி கார்டு, நீ மூடிட்டு நிற்கணும். அப்படிங்கும்போது தயாங்க செம்ம காண்டாயிடுச்சு. சப்புன்னு ஒன்று வச்சுட்டான். எவ்வளோ பெரிய சிஓ மேலே கை வைக்கிறான் உனக்கு தெரியுதுல்ல அப்படின்னும்போது அவன் கன் எடுக்கிறானா. கன் எடுத்தோடனே கண்ணை ஒரே இது சொலட்டில் இவன் வாங்கிட்டான். ஓ சிஓனா நான் பயந்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்குக்கு என்ன தயாங்க என்ன பண்ணுவார், ஜோங்குக்கு பிடிச்சி சார் இதில் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவனை சிஓ சேர்லேயே உட்கார வச்சுட்டேன். ஓ சிஓனா அவனை பார்த்து நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு, ஆமாம் பயப்படணும், நீ ஜஸ்ட் ஒரு பாடி கார்டு, நீயே ஒரு பிச்சைக்கார பையன், ஓ ஜோங்குக்கு லெவலுக்கு கூட நீ கிடையாது. ஓ சரி நான் பிச்சைக்காரனாகவே இருந்துட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பிச்சைக்கார பையன் நீ சொல்லிட்டல அப்படின்னு சொல்லி யோசிக்கவே அந்த கண்ணை வச்சு கையிலே சுட்டார். அவன் பாடி கார்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, இங்கே சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பார்த்தோன்னே, சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குமிஞ்சிட்டான். அவனுக்கு ஷாக்கு, இவன் பாடி கார்டு எதுக்குடா குமிறான்ட்டு. அந்த இன்னொரு சார் ஆப்போசிட் சிஓ இருப்பானா, அவன் வந்து பார்க்குறான். சார் நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் ஏன் பாஸ், பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் இவர் தான் இது பண்ணுவார். ஜோக்கு ஷாக்கு, இவன் என்ன பாஸ், இவர் தான் எங்கள் பாடி கார்டு கம்பெனிக்கு பாஸே, இவரே வந்து ஒரு இதை பார்க்குறாருன்னா எங்களுக்கு ஷாக்காக. ஜோங்குக்கு ஷாக் என்னன்னா, இப்போ பாடிக்கோட பாஸ் தான் நம்மளை பார்த்துக்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு, சார் சாரி கேளுங்க சார், இவருக்கு செம்ம கோவம் வந்துன்னா அடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு போது, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஓ இருப்பான்டா ஆப்போசிட், அவன் வந்து சாரி சார் தெரியாமல், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். போயிட்டு ஜோங்குக்கு பின்னாடி போய் அசால்ட்டாக ஜாலியாக நின்றுக்குவான். நீங்கள் சார் நீங்கள் அதை பற்றி எதுவும் திங்க் பண்ணாதீங்க, உங்கள் வேலையை ஏதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருப்பான். ஜோங்கு பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பார். அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தயாங்கோட ஃபேஸை பார்த்து,
நீங்கள் உண்மையாலே பாடி கார்டோட பாஸா? ஆமாம் சார். ஏன் இங்கே ஒர்க் வந்தீங்க? இல்லை, அவங்க தான் அவங்க கம்பெனிலேருந்து கேட்டாங்க. அப்போதைக்கு யாரும் இல்லைங்க கம்பெனியில். முக்கால்வாசி பேர் புக்குடு, எல்லோரும் போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இருந்தேன். சரி நம்மளும் ஒர்க் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்துட்டேன். ஓ, அதுக்கு இப்போ வேறு யாராச்சும் மாற்றி விடலாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு வேலை செய்ய, அதனால் நான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் உன்ன மாதிரி பெரிய ஆளுக்கெல்லாம் என் கம்பெனிலேருந்து எவன் அனுப்பினாலும் பார்த்துக்க மாட்டான். ஸோ தட் அதனால் நான் தான் இருப்பேன் அப்படிங்க. சரியா ஃபைன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். பட் தயாங்க இப்படிலாம் மாசாக பார்த்தோன்னே ஜோங்குக்கு இன்னும் ஃப்ளாட்டு பையன் செம்ம ஜாலியாக இருக்கான். அவளுக்குள்ள மனசெல்லாம் பட்டாம்பூச்சியாக பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க ஜோங்கோட வயிற்றில். அவன் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் ரசிச்சுட்டே இருக்கான். ஆனால் ஒரு நாள் வந்து இப்படி தான் மிட் நைட் டைம் ஒர்க் போயிட்டுருக்கு. எல்லோரும் போயிட்டாங்க. ஜோங்க்கு மட்டும் தான் இருக்கா ஃபைல் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு. செக் பண்ணிட்டு தேங்க வந்து அப்போ தான் வந்து காஃபி வச்சுட்டு குடிங்க சார், லேட் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு. ஓகே ஃபைன் தேங்க்ஸ். நீங்கள் குடிச்சிங்க? குடிச்சாச்சு சார் அப்படின்னு சொல்லி வந்து ஜோங்க்கு என்ன பண்ணுவார், எந்திரிச்சிட்டு தேங்க நின்றுப்பார்ல பிடிச்சி என்ன பண்ணுவார், கவுச் மேலே உட்கார வச்சிட்டாரு தேங்க. உட்காரிச்சிட்டு சார் நான் நிற்கலாம் இல்லை நீங்கள் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க மேலே என்ன பண்ணுவோம், ஜோங்குக்கு தேங்கோட லேப்லேயே உட்காந்துக்குவான். சரி என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஹக் பண்ணிட்டான். டக்குன்னு ஹக் பண்ணிட்டு அப்படி ஷோல்டர் அவனோட செஸ்ட் இருக்கும்லடா அது மேலே படுத்துட்டு ஹெட்டை வந்து ஷோல்டர் மேலே வச்சுட்டான். தேங்க சரி தூக்கம் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பின்னாடி டேப் பண்ணிட்டே இருக்கானா. ஜோங்கு என்ன பண்ணுவார், தேங்கோட ஷர்ட் பட்டனை கழட்டிட்டாரு. சரி என்ன சார் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஷர்ட் இருக்கும்ல அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேட் செஸ்ட்டில் படுத்துக்கிட்டான். படுத்துட்டு என்ன பண்ணால் தேங்கோட பட்டனை மறுபடியும் போட்டு விட்டான். இவன் வந்து தேங்கோட ஷர்ட்குள்ளே இருக்கான். இருந்துட்டு தேங்கோட ஃபேஸை பார்க்குறான் அந்த ஷர்ட்குள்ளே இருந்துட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு. என்னவா? நான் பாடி கார்டு அதும்போது உனக்கு தெரியுமா? அதனாலன்ட்டு இல்லை, உன்னை எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருந்தது. அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சிருந்தது. ஓ ஏன்? ஏன்னா தெரில, பார்த்த உடனே லவ் வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அந்த மேட்சஸ்குள்ளே தானே இருக்காரோ அப்படியே கிஸ் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுற? இல்லை எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அப்படின்ட்டு இருக்கும்போது உண்மையாலுமா? உண்மையாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து போகிறா. தேங்க என்ன பண்ணுவார், லிப் டு லிப் கிஸ் அடிச்சிருவார் டக்குன்னு. அப்படியே கிஸ் அடிச்சுட்டு உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம் பிடிச்சிருக்கு. எந்த அளவு லவ் பண்ணுற? சொல்ல முடியாத அளவு கடந்த காதல் இந்த 1 இயரில். நான் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நீ நான் அவ்வளோ பார்த்துப்பேன், அவ்வளோவா இருக்கும். அப்படியே சந்தோஷமாக உங்களை வாழ்ந்துட்டுருக்கேன். அதான் என்னால் இன்றைக்கி முடியல சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது தேங்க வந்து லவ் யூ டூ. அதுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் லவ் பண்ணதில்லை. இன்னும் அந்த பச்சைக்கார பையன் சொல்லிட்டான், உன்னோட அளவுக்கு நான் பணக்காரன் கிடையாது. நீ ஏன் வந்து என்னை கேட்குற, என்னை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களோடய வாழணும் நீ ஏன் தான் வந்து கேட்குற. பட் நீ என்னை ஏமாற்றிட்டேன்னு வச்சுக்கோ, சுத்தியமாக சொல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை நான் ஏமாற்றவே மாட்டேன். ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணேன். ஓ அந்த அளவுக்கா? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க நல்லா ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டான் தோங்குக்கு. அப்படியே வந்துட்டு தேங்க என்ன பண்ணாரு, தூக்கிட்டு போகிறாரு. எங்கே போகிறோம்? உன் வீட்டுக்கு. ஓ சரின்னு சொல்லிட்டு வந்து தயாங்க வந்து என்ன பண்ணுவார், சோங்குக்கு தூக்கிட்டு காரில் உட்கார வைப்பார். சோங்குக்கு என்ன பண்ணுவார், பேசஞ்சர் சீட்டில் உட்காரவே மாட்டேங்கிறாரு. சோங்கு வந்து தயாங்க வந்து என்ன பண்ணுவார், இதில் டிரைவர் சீட்டில் போகிறாரு. டக்குன்னு தாவி தயாங்கோட லேப்பில் உட்காந்துட்டாரு. சார் என்ன பண்ணுறேன் சோங்கு? இப்போ எதுக்கு நீ சார், நீ தான் அக்செப்ட் பண்ணிட்டல, இப்போ நீ எதுக்கு என் லேப்பில் உட்காந்துருக்க? என் ஃபேவரட் பிளேஸ், ஸோ தட் நான் இப்படி தான் உட்காருவேன். நீ கார் ஓட்டுற மாதிரி இருந்தால் அது, இல்லைனா இங்கேயே படுத்து தூங்கலாம். ஓ காட், சரி உட்காந்து தொலை அப்படிங்கும்போது தயாங்க மறுபடியும் என்ன பண்ணுவான், ஜோங்கு வந்து தயாங்கோட ஷர்ட்குள்ளே போயிட்டான். நீ என்னடா பண்ணுற? என்னோடய ஃபேவரட் பிளேஸில் நான் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ காட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தயாங்க வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு வர. தயாங்க சும்மா வண்டி ஓட்டுறக்கே விட மாட்டேங்க. ஜோங்கு அங்கங்கே கிஸ் பண்ணிட்டு கடிச்சு வச்சுட்டே இருக்கானா. ஜோங்குக்கு நீ கம்முன்னு இரு, கம்முன்னு இருன்னு சொல்லிட்டே இருப்பான். இவன் கேட்கவே மாட்டேங்கிறான்.
அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே தூக்கிட்டு போகிறான். பார்த்தா ஜோங்குக்கு தூங்கிருப்பார் டயர்ட்லேயே, ஒர்க் பண்ண டயர்ட்லேயே. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், தயாங் பாட்டுக்கு இந்த இதில் வந்து ஒர்க் பண்ண டயர்டில் இவர் தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு தயாங் என்ன பண்ணுவார், தூக்கிட்டு போய் இதில் பெட்டில் படுக்க வச்சுட்டு, சரி நான் கிளம்புறேன், நீ தூங்கு, நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர டக்குன்னு தயாங்கோட கையை பிடிச்சி, எங்கே போகிற, வீட்டுக்கு, ஏன் வீட்டுக்கு, என்னை கூட்டிகிட்டு போயிடுறியா, ஏன் இதுதானே உன் வீடு, இல்லை நான் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் தானே இருக்கணும். காடு, நீ ஏன்னா இப்படி பண்ணுற, ஃப்ளர்ட் பண்ணுறியா இல்லை என்ன தான் பேசுகிற, லவ் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், நம்ம 2 பேர் லவர்ஸ் தானே, நீயும் அக்செப்ட் பண்ணிட்ட என் ப்ரப்போசல், அப்போ நீ என்னோடய ஹஸ்பண்ட் தானே. ஓ அந்தளவுக்கு போயிட்டீங்க. ஆமாம், என்ன சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோ. ஏன் இந்த பிச்சைக்கார பையனை நீ ஏன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ பிச்சைக்காரன்லாம் எனக்கு தெரியும், அவன் அன்றைக்கி சொல்லும்போது உனக்கு எந்த அளவுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு மிடில் கிளாஸ் பாய், ஐ நோ. ஓ அந்தளவுக்கு நீ என்னை தெரிஞ்சு வச்சிட்ட. ஆமாம், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீ எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணணும் எனக்கு தெரியும். ஆமாம் தெரியுதுல்ல, இப்போ எதுக்கு என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன், என் புருஷன் வீட்டில் தானே இருப்பேன். ஓ இப்போ இந்த மாளிகையை யார் வச்சுக்குவா, இந்த மாளிகையை நம்ம விற்றுடலாம். ஓ அந்தளவுக்கு போயிட்டீங்களா சார், சரி மாளிகைலாம் விற்க வேண்டாம், உன் ஆசை மாளிகைன்னு எனக்கு தெரியும், நீ கஷ்டப்பட்டு கட்டினது, இங்கேயே தூங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ் அப்படிங்கும்போது தயங்க அப்படி தான் குமிஞ்சிருப்பா, டக்குன்னு என்ன குரங்கு குட்டி தாவின மாதிரி தாவிட்டாச்சு அவங்களுக்கு மேலே ஏறிக்கோன்ட்டு, ப்ளீஸ் போகாத, ஐயோ இவன் விடவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு வந்து தயாங்க என்ன பண்ணுவார், சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கலாம், ஜோங்குக்கு உட்காரவும் மாட்டேங்கிறான், பெட்டில் பிடிச்சிட்டே இருக்கான் தயாங்க குரங்கு குட்டி தாவன மாதிரி ஃபுல்லாக அக் பண்ணி உட்காந்துட்டுருக்கான். அப்படி என்ன பண்ணுவான், தயாங்கோட ஷார்ட் ரிமூவ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்ணுறேன்னு கூட கிளப்பி விட போகிறேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் நீ தான் அனுபவிப்ப ஜோங்கோ, இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா நீ ஆரம்பிச்சு விட்டேன்னா அனுபவிக்கிறது நீ தான், பரவாயில்ல நான் தானே ஆரம்பிக்கிறேன், நானே இப்போ அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டே இருப்பான். தயாங்கனால முடியல இதுக்கு மேலே. தயாங்க வந்து ஜோங்குக்கு கீழே தள்ளிட்டு அவன் மேலே வந்துட்டு ஆரம்பிச்சிட்டே, இல்லைடா இங்கே பாரு, இங்கே பாருன்னு சொன்னேன், என்னோட நம்பர் எவ்வளோதான் இன்னதும் பாரு, இந்த பாரு எப்படி முட்டிட்டு நிற்கிறானுங்க 2 பேரும் பாரு, என்னதை கலட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, சத்தியமாக நான் சும்மா விட மாட்டேன், விடாட்டும் கலட்டி விட்டு பார்க்கலாம், உன்னோட பையன் எவ்வளோ என்னை டார்ச்சர் பண்ண நானும் பார்க்குறேன். ஓ அந்தளவுக்கு போயிட்டீங்க, ஆமாம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்க பார்த்துட்டு இருப்பேன். தெய்வம் கூட செஸ்ட்டு கண்ணம் மூஞ்சி எல்லாம் ஃபுல்லாக பாதத்துலேருந்து தலை வரைக்கும் எல்லா பக்கமும் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜோங்குக்கும் விட்டுற மாதிரிலாம் ஜோங்குக்கும் தயாங்கி கீ மார்க்ஸ் ஒயிட் மார்க்ஸ்னு அத்திட்டு கொடுத்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கடைசியாக ஜோங்குக்கு மேலே வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னோடது, இதுக்கப்புறம் பாரு லைஃப் நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜோங்குக்கு இன்சர்ட் பண்ணிட்டு இவன் படுக்கு த்ரஷ் பண்ணிட்டே இருப்பானா. ஜோங்குக்கு மூன் பண்ணுறான், என்ன மூன் பண்ணால் எல்லாருக்கும் ஓகே, இந்த வீட்டில் யார் இருக்கா சொல்லு, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்கு மூன் பண்ணிக்கணும். மெதுவாக அப்படியே சஸ் பண்ணிட்டு தேங்க தேங்க லோ தேங்க தேங்க லோ தேங்க தேங்க அப்படின்ட்டு இருப்பானா இவன் பாட்டுக்கு. அப்படிதான் அப்படிதான் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு மூன் பண்ணிப்பான். திடீர்னு ஜோங்குக்கு என்னமோ சென்சேஷன் ஆயிடுச்சு. தேவங்க என்ன தேவங்க பண்ணுற? ஒன்றும் இல்லைடா, இல்லை நீ என்னக்குள்ளே கம் பண்ணிட்ட தானே? ஆமாம், எதுக்கு பண்ண? உனக்கு நான் வேணாமா? வேணும். நீ காண்டாக்ட் யூஸ் பண்ணியா இல்லையா? இல்லையே, அப்படியே யூஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கும்போது தயாங்க ஸ்மிட் பண்ணிட்டே சொல்லுவாரா. ஜோங்குக்கு புரிஞ்சிச்சு. சரி விடு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் வேணாங்கிறேன், என் பிள்ளையா வேணாங்கிறேன், எல்லாமே எனக்கு வேணும், நீ என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு தக் பண்ணிட்டா தயாங்க. அவ்வளோ ஃபுல் ஹக்கு, குரங்கு குட்டி தாவன மாதிரி தறுபடி தாவிட்டான். டேய் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கும்டா, ஏன்டா இப்படி தாவற?
இது தாவுனா என்ன, என் புருஷன் மேலே தான் நான் தாவுனேன் அப்படி ஐயோ ஆரம்பிச்சிட்டாயாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டேஸ் பாஸ் ஆகிட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு இவனுக்கு 2 பேர் லவ் பண்ணுறது. ஏன்னா அங்கங்கே கிடைக்கிற கேப்பில் வச்சு மேட்ரு பண்ணி விட்டாரானுங்க. அதில் வந்து ஜிம்மின் காயெல்லாம் பார்த்துட்டு கருமம் சி இந்த 2 கருமம் எங்கேயோ கிடைக்குதோ அந்த இடத்துலையே பண்ணி தொலைதுங்க. இவனுங்களாம் ஆஃபீஸ்லேருந்து தனித்தனியாக பிரித்து வைக்கணுண்டா அப்படின்ட்டு இருப்பானுங்க. அப்போ காய பார்த்துட்டு மச்சான் சொல்ல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்குக்கு சிரிச்சுட்டே கேட்பானா, கருமம் நீ ஏன்டா இப்படி வாய்ப்பெல்லாம் பல்லு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஆமாண்டா என் புருஷன் கூட இருக்கேன்ல. அப்போ தான் தயங்கிட்டு இந்தா ஜோங்குக்கு காஃபி அப்படின்னு கொடுத்துட்டு போவார். குடி நான் வந்தார் அப்படி சொல்லிட்டு தயாங்க பாட்டுக்கு வெளியே போவான். டே கருமம் எல்லாம் பண்ணி தொலைஞ்சிப்போ நீ 3 மாதம் இருக்கடா அப்படின்னு. ஆமாண்டா தயாங்க எல்லாம் பண்ணி ஜோங்குக்கு இப்போ ப்ரெக்னென்ட்டே ஆகிட்டாரு. அது இடையில வந்து இவனுக்கு போய் கல்யாணமும் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. ஃபுல்லாக இல்லை ஆஃபீஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. இவனுக்கு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஜோங்க கேரிங்காக இருக்கணும்னு சொல்லி தான் காஃபி கொடுத்துட்டு சரி தயாங்க வந்து எதாவது சாப்பாடை வாங்க போகலான்னு அதுதான் கைப்பிடிச்சி திட்டிருப்பார். ஏண்டா எல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் பண்ணி தொலைஞ்சிட்டிங்க, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க. அதெல்லாம் லிஸ்ட் இல்லைடா, அதெல்லாம் கணக்குலேயே இல்லை. எங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணுவோம். எங்கள் பாப்பா பிறந்துச்சுன்னா வந்து தாய் மாமாங்கிற முறையில் ஏதாவது பண்ணிட்டு போ. கருமம் அதை வேற பண்ணி தொலையணுமா. ஆமாம். அண்ட் ஒன் திங், நீ வந்து தயாங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ மச்சான், அவ்வளோதான் மெம்பரை அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு. டே அப்படிங்கும்போது அவன் பாட்டுக்கு மறைச்சிட்டாங்க வச்சு இந்த பயம் இருக்குல்ல அவன் மூடிட்டு போ அப்படின்னு சொல்கிறானா. மூடிட்டு போகிறேன்டா அப்படிங்கும்போது ஜோங் பார்த்துட்டு போகிறப்ப தயாங்கிட்டேட்டு ஜோங்க குடிச்சியா இல்லையா. டே இது என்ன காஃபின்னா கஷாயத்தை கொடுத்துருப்பேன். ஆமாம் கஷாயம் குடின்னேன், குடிச்சிட்டேன் அப்பயே. சரி அப்படி சொல்லிட்டு தயாங்க வந்துட்டேன். ஜோங்குக்கு தூக்கிட்டு அவர் சிஓ சேரில் உட்காந்துட்டு தயாங்க வந்து ஜோங்குக்கு லேப்பில் போட்டு என்ன பண்ணுது பாப்பாவா கிக் பண்ணிட்டே இருக்க, எனக்கு தூங்கவே வர மாட்டேங்கிச்சு நீ தூங்கு அப்படி சொல்லிட்டு தயாங்க என்ன பண்ணுவார் ஜோங்கோட ஒர்க் ஃபுல்லாக பண்ணிட்டுப்பார். என்னன்னா தயாங்க வந்து நல்லா படித்தவரோட அவருக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியும். பட் அவரோட பேஷன் வந்து பாடி கார்டு ஆகணும், யாராவது ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறனால அவர் இந்த மாதிரி வந்திருப்பார். சரி நம்ம ஹஸ்பண்ட்காக நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவனும் ஜோங்குக்காக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பண்ணிட்டு இப்படி டேஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல பேபி பிறக்குது, சந்தோஷமான ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. அவ்வளோதான்டா இந்த ஸ்டோரியில். இந்த ஸ்டோரி என்ன நல்லா இருக்குமா இல்லையா தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்காம போங்க. ஹார்ட்டிங்கான கமெண்ட்ஸை மட்டும் பண்ணாதீங்க. அண்ட் வந்து என் வாய்ஸ் இவ்வளோதான்டா, இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணால் நான் செத்து போயிடுவேன்டா. எனக்கு தொண்டை வலி தாங்க முடியல. ஏன்னா நான் ஒரே நாளில் உட்காந்து நிறையா வீடியோஸ் வரை எடிட் பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் ஒர்க் போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் வந்து என்னோடய டிஸ்க்ளைமரில் வந்து டெலகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து கமெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். பை பாய் மிஸ், டேக் கேர், டாட்டா, பை பாய்.